எப்பா எப்பா என்ன இவங்களை இட்டுன்னு வந்து ஆத்து பெரிய பிரச்சனை ஆகுது. அதுக்கு அண்ணாவோட பரவாயில்ல, இவன் சும்மா இருக்க மாட்டான். என்ன 10 ரூபா கொடுக்குறான், 5 ரூபா கொடுக்குறான் சொல்லுன்றான். 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு எதுவாங்கன்னு சொல்லுங்கிறானோ. 3 ரூபா 5 ரூபா 5 இதில் வேற பல்குண்டு நாக்கில் வச்சு புட்டு புட்டு மூட்டு விட்டுருப்பான். நாட்டிய சிறப்பாக இருந்தது. அவங்கள உஷாரா பாத்துக்கலாம், வேற பாத்துக்கலாம். சரி எப்படி இருந்தாலும் நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலை எப்படின்னு கேப்பீங்கன்னு தெரியும். ஒன்னு புதுசா வந்துக்குது, அருமையா இருக்கும். அந்த பண்ணும் பாரு, இப்ப கூப்பிடுறேன் பாரு. நீ வேற ஓடி வாமோ. அதே கரண்ட் நின்னாதான் நிற்கும். அது மாதிரி ஆடிங்கிறாங்க. துணி போட்டா வெளுக்கு, என்ன போட்டா வெளுக்கு. போட்டு வெள்ளை துணியை போட்டு எடுத்துக்கணும். ஆமா ஆமா. சரி பரவாயில்ல இருட்டான். ஏமா இவ்வளவு நேரம் வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். வேலூருக்கு போனா ஆடா பாய் அவனா அங்க போயிருங்க. என்ன தான் பாருங்க புக் பண்ணேன். எத்தனை பேரா தெரியாது கேட்டு சாச்சா என்னத்தான் போன. என்னுடைய தொழிலுக்காக போய் பில் போட்டு வந்தேன். ஓ நீ பில்லு போட்டியா? பில்லு போட்டியான்னு கேட்டேன். ஆமாண்டா. என்னடா அப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன், அதான் கேட்டேன். சரி விடு. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அதுக்கு தான் முடியாத வண்டி 1 வாரம் ரிப்பேர்ல இருக்குது, செட்டில் போய் நின்னுக்குது. 1 வாரமா? இல்ல குமுறி தட்டு இருப்பா நீங்களா? ஆமா ஆமா. என்னடா படிக்கிறாங்க? ஒரு லெவல்ல பாத்துக்கலாம். கவனிக்கவே இல்ல இல்ல அவன் எப்ப பாக்கணும்னு தெரியும். ஆமா அவன் ஆடை வச்சு பாக்கலாம்னு நினைச்சுங்கிறான். டேய் என்னடா எண்ணெய் கையில் வச்சுங்கிறா? எண்ணெய் அங்க வெயிடா டே. ஏய் ஏய் சொல்லுவான். சரிம்மா இலவ சொந்துக்கிறார். இதை எஜமாங்கிறார். நாட்டு பறகளை சிறப்பாடு அவன் யாரா கூடமா சொல்லுவான். அவனை வாய் திறக்காத. அவன் நீ வந்த உடனே சொல்லிட்டான். அப்படின்னா புரியல. 10 ரூபாவா? 15 ரூபாவான். யாரு கொடப்ப கட்ட முறிஞ்சுக்கும் அவன் சொல்லிட்டான். அவன் தலையில அவன் நிமிந்து பார்க்க மாட்டான். அந்த மாதிரிலாம் நினைக்காதண்ணா. உங்க அப்பா போய் கேட்டுப்பாரு. நான் சித்தி முறை வரும் உனக்கு. ஆமா கதையா மாறி போச்சாடா. சரி பரவாயில்ல விடு. எதுக்கு நாட்டுக்கு தான் வர சொன்னீங்க? அதாம்மா நான் சொல்லிக்கிறேன், நீ தான் கவனிக்கிற. எல்லாரும் சொந்துக்கிறாரு. நாட்டு புறங்கள சிறப்பா ஆடணும். எல்லாரும் குத்துவாங்க. எப்பவுமே முன்ன குத்த மாட்டான், பின்னாடி தான் குத்துவாங்க. எப்படி ஆடுற ஏது ஆடுறன்னு பார்த்து கலையை பறப்பு பாத்தீங்கன்னா கமான்.
நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்.